இந்து அமைப்பை சேர்ந்த பலர் அவர் இமயமலை தான் பிறந்தாரு, பொதிகை என்று வந்து திரிக்கப்பட்ட விஷயம். பொதிகை மலையில் பிறந்தார்னு யாரும் சொல்லல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது, இவங்களுக்கு இவங்களுடைய மூதாதையர்கள் குறித்து குழப்பத்தை ஏற்படுத்தி வைத்து எப்படியாவது கிறிஸ்துவத்தை உள்ளே நுழைக்க வேண்டும். திரைப்படத்துறையே இந்த லயோலா போன்ற கிறிஸ்துவ மிஷினரியுடைய கட்டுப்பாட்டில் ரஞ்சித் போன்றவர்கள் மாரி செல்வராஜ் ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக அம்பேத்கர் படத்தை பயன்படுத்திட்டு அம்பேத்கர் கொள்கைகளை குப்பையில் போட்டு அம்பேத்கர் ஆரிய திராவிட இனவாதத்திற்கு எதிரானவர். பிஜேபி குறித்து அவதூறு பரப்புகிறார்கள். முரசொலியில் எழுதுகிறார் ஐயக்கர். உடன்பிறப்புகள் சென்று போலி பிரச்சாரங்களை முறியடிக்கிறார். திராவிடர் கழகத்தை எதிர்த்து துவங்கப்பட்ட இயக்கம் திமுக. இதில் மாற்று கருத்து உண்டா உங்களுக்கு? இல்லை. இதை திமுக காரங்களும் மறுக்க மாட்டாங்க. இவ்வளவு பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பிஜேபி ஆதரித்து பேசுறீங்க, ஆனால் உங்களை ஏன் பிஜேபி கூட்டணியில் இணைத்துக் கொள்வதில்லை இந்த தமிழர்கள்? தமிழர்களுக்கு இந்துக்களுக்கு விழிப்புணர்வு இல்லையேங்கிற வருத்தம். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். பை தி பீப்பிள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சார், இப்போது முக்கியமாக தமிழகத்திலே ஒரு பரபரப்பான விஷயம் பேசப்படுது, முருகர். அந்த முருகர் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு மிகப்பெரிய விஷயம். சுகி சிவம் தான் எனக்கு தெரிந்து கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பிரச்சனையாகவே உருவாக்கி சுப்பிரமணியன் வேற, கந்தன் வேற, கார்த்திகேயன் வேற அப்படிலாம் சொல்லி ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி ஒரு பேச்செல்லாம் கொடுத்தாரு. இப்போ அதுலேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ தமிழ் முருகன் அப்படின்னு வந்து வெற்றிமாறன் படம் எடுக்க அந்த அறிவுமதி என்றவர், அவர் தீக்காவிலேருந்து வந்தவர். அவரை பேச்செல்லாம் கேட்டால் அந்த ஈவேராவை பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். அவரோட நாவலை தழுவி எடுக்கிறோம்லாம் சொல்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? பொதுவாக கந்தவேள் கடவுளை குறித்து, முருகப்பெருமான் குறித்து முதல்ல இந்த வெற்றிமாறன் மாதிரி இருக்கிறவங்க, அறிவுமதி மாதிரி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள். அவங்களே வந்து முருகனை நாங்கள் வந்து தமிழ் கடவுளாக ஒத்துக்கிறோம். அப்புறம் நம்முடைய சீமான் அவர்கள் அவர் வந்து முப்பாட்டன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் இப்படி போயிட்டே இருக்குது. ஆக மொத்தம் முருகன்னு ஒரு கடவுள் இருந்ததை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? அதுக்கு நான் அவங்களுக்கு நன்றி தெரிவித்தேன். அதுவும் கடவுள்னு ஒத்துக்கலையாமே, படைத்தலைவன் தான் சொல்கிறாங்க அவங்க. படைத்தலைவன். ஆமாம், அவர் கடவுள் வழிபடக்கூடிய தலைவர்லாம் கிடையாது, ஒரு படைத்தலைவர், ஒரு குறிஞ்சி நிலம் அது மாதிரி நிலத்துக்கு தலைவர், அவர் குறிஞ்சி நில தலைவர். ஆமாம், எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இறை மகன் இயேசு மேலே நம்பிக்கை விடுறோம். இவர் சிவனுக்கு மகனாங்கிற பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. ஆமாம், முருகன் வந்து சிவனுக்கு பிறக்கலை. இதெல்லாம் வந்துங்க நம்முடைய மூத்த குடிகள், தொல் குடிகளான இந்த பைந்தமிழர் பூமி, பாரத பூமி பைந்தமிழர் பூமி, பொற்கோட்டு இமயமும் புதியமும் போன்றே சங்க இலக்கியங்கள் காலம் முதல், அதுக்கும் முந்தைய காலம் முதல் நம்முடைய பாரத நாடு, நம்ம சிவபெருமான், நம்முடைய பெருமாள், நம்முடைய முருகன், இவங்க எல்லாருமே வந்து இங்கே கடவுளாக வழிபடப்படுகிறார்கள். அவரை மனிதனாவோ தலைவனாவோ முப்பாட்டனாவோ அவங்க யாரும் சொல்லலை. நெற்றிக்கண் தீப்பொறியிலிருந்து சரவண பொய்யில் விழுந்து கார்த்திகை பெண்கள் வணங்கினாங்க. மயில் வாகன வேலாயுதம் கையில் வச்சிருக்கிறாரு. முருகன்னா அழகன், ஆதிசங்கர். நீங்கள் பொதிகைன்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே இருக்கிற பலரும் இந்து அமைப்பை சேர்ந்த பலர் அவர் இமயமலை தான் பிறந்தாரு, பொதிகை என்று வந்து திரிக்கப்பட்ட விஷயம். பொதிகை மலையில் பிறந்தார்னு யாரும் சொல்லலையே, நானும் சொல்லலை, யாரும் சொல்லலை, இந்து அமைப்பை சேர்ந்தவங்களும் சொல்லலை. இமயமலையில் பிறந்தார், அவர் சிவபெருமானுடைய மகன், அவர் பிறந்தார் இறந்தார், அந்த வேள்விக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. சரி, அந்த சந்தேகத்துக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. அது போட்டதை பார்ன் இன் நார்த், அது வர்ஷிப் இன் சவுத் அப்படி தான் வந்து என்டிஆர் அவர்கள், ஜூனியர் என்டிஆர், அவர் அப்படி ஒரு படம் எடுக்கிறாரு. இவங்க என்னன்ட்டாங்கன்னா, இந்த உலகத்திலேயே பொங்கல் கொண்டாடுறவன் தமிழை மட்டும்தான், இந்த உலகத்திலேயே முருகனை கும்பிடுறவன் தமிழை மட்டும்தான். நீங்கள் பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இமயம் முதல் ஈழம் வரை கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. ஜல்லிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பேரில் வெவ்வேறு இடங்களில் இமயம் முதல் ஈழம் வரை நமக்கு
நாம் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. ம். அது மாதிரி தான் முருகனும் ம். இமயம் முதல் ஈழம் வரை இருக்கக்கூடிய பாரதியத்திர சந்ததி, ம். அதாவது இந்திய சந்ததியினர். இந்தியர்கள்னு இப்போ சொல்கிறோம், அந்த காலத்தில் பாரதியர்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொன்னாங்கன்னா ஜம்புத்வீபம், ம். மருது சகோதரர்கள் என்ன வெளியிட்டாங்க, ஜம்புத்வீப சிவகங்கை தீர்மானம். சீமைக்கு மட்டும் சுதந்திரம் கேட்கல, ம். ராமநாதபுரம் சேது நாட்டுக்கு மட்டும் சுதந்திரம் கேட்கல. அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தில் மராட்டிய மாநில அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. கையெழுத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தென் பாரதத்தில் இருக்கக்கூடிய பலரும் கையெழுத்து போட்டு முழு பாரதம் ஜம்புத்வீபம் அதுக்கு விடுதலை கேட்டிருக்கிறாங்க. நம்ம மக்களுடைய பார்வை ரொம்ப விசாலமானது, ம். அவங்களுடைய இறை நம்பிக்கையும் மிகவும் தொன்மையானது. எப்படியாவது நமக்குள்ள ஒரு பிளவுகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விவாதங்களை அப்பப்போ கிளப்பிட்டே இருக்கிறாங்க. இல்ல இப்போ சார், வந்து ராவணன் தமிழன் ஆ. இல்லைங்களா? இல்ல இப்போ ஒரு படம் இப்போ ராவணனுடைய அது யாரு, இந்த சூர்பனகை, சூர்பனகை. அவங்க முப்பாட்டி, ம். இப்படியெல்லாம் சொல்றாங்க. இல்ல இப்போ ராமாயணம்னு ஒரு படம் வருது சார். ஆமாம், இந்தியில கிட்ட 4000 கோடி ப்ராஜெக்ட் பட்ஜெட்ல. பெரிய அதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா சார், அதில் பார்த்தீங்கன்னா அந்த ராவணன் தான் இது கொண்டு வர, இது ராவணாயணம், ராமாயணம் கிடையாது ராவணாயணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்களே. அந்த காலத்திலேயேங்க ராமாயணத்துக்கு போட்டியா ம். இவங்க வந்துங்க ராவண காவியம் எழுதினாங்க, புலவர் குழந்தைன்னு ஒருத்தரை வச்சு. இந்த திராவிடத்தை சார்ந்தவர்கள் மிஷனரியின் கைக்கூலிகளாக மாறி என்னங்க நம்முடைய தெய்வங்களை எல்லாம் மனிதர்களாக கொண்டு வந்து, அல்லது நம்முடைய தெய்வங்களை எல்லாம் தலைவர்களாக மாற்றி, நம்முடைய தெய்வங்களை எல்லாம் இறைத்தன்மையிலிருந்து கீழே இறக்கி ம். என்னங்க உறவினர்களாக மாற்றிட்டு, ஜீசஸ் அவர் சிலுவையில் மரித்து போனார், உயிர் தெழுந்தார், அது அவங்க நம்பிக்கை. ஜீசஸ் சீமான் பேசும்போதும் இறைமகன் இயேசுன்னு பேசுவார், ம். வீரமணி பேசும்போதும் அல்லது இப்போ இந்த அறிவுமதி பேசும்போதும் ஜீசஸ் இறைவன், ஆனால் முருகன் தலைவன். ம். இது வந்து முழுக்க முழுக்க மிஷனரிகளும் திராவிட கும்பலும் இப்போ புதுசாக தமிழ் தேசியம் பேசுகிறாங்க இல்லையா, இவங்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவங்களுக்கும் தனித்தமிழ் இயக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? தனித்தமிழ் இயக்கம் தொல்காப்பியம் தான், புரியுதுங்களா? தனித்தமிழ் இயக்கம் தேவாரம் திருவாசகம் தான். தமிழ் தேசியங்கிறதும் ஹிந்து தேசியங்கிறதும் வேற வேற கிடையாது. அதை வந்து இன்னைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது, இவங்களுக்கு இவங்களுடைய மூதாதையர்கள் குறித்து குழப்பத்தை ஏற்படுத்தி வைத்து எப்படியாவது கிறிஸ்துவத்தை உள்ளே நுழைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அவங்க நோக்கம். இல்லை சார், இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, திரைத்துறையில் வந்து நான் ஒரு தம்பி விக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன். சில விஷயங்கள் விக்கி என்கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது நான் சொன்னேன், இது மாதிரி பல்வேறு இப்போ பொதிகையில் வந்து முருகர் பிறந்தார் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாப்புலன்னா, சார் இந்த திரைப்படத்துறை எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வந்து இவங்க வந்து கடவுளையே வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க, எப்போ ஏபி நாகராஜன் பெரிய ஆள் இல்லை, ஏபி நாகராஜன் போன்றவர்களே கடவுளை இதிகாசத்தை மாற்றிட்டாங்க. ராவணன் கர்ணன் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டருங்க, அது இவங்க பாசிட்டிவ் கேரக்டராக உருவாக்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க வரலாற்று புராணங்களில். ஸோ திரைத்துறை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் திரைத்துறையினர் வந்து முழுக்க முழுக்க வரலாறு புராணத்தை எல்லாம் முழுக்க முழுக்க திரிச்சிட்டாங்க. அது முக்கியமாக முருகர் போன்ற விஷயம் திரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீ எப்படி சார் பார்க்குறீங்க? அது மிக தவறான ஒரு செய்திங்க. திரைப்படத்துறையில் ஏபி நாகராஜன் போன்றவர்கள் திருமால் பெருமை, கந்தன் கருணை, திருவிளையாடல், இதெல்லாம் வந்து தமிழும் தேசியமும் ஆன்மீகமும், அதாவது உண்மைகளை அவங்க நல்ல விதமாக எடுத்தாங்க. அதுக்கு பிறகு இவங்க நுழைய ஆரம்பித்தாங்க இல்லைங்களா, திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். அம்பாள் எந்த காலத்தில் நான் பேசினால், அந்த கதை வசன கர்த்தாக்கள், அவங்க எல்லாரும் வந்து உள்ளே பூந்து இன்றைக்கி திரைப்படத்துறையே இந்த லயோலா போன்ற கிறிஸ்துவ மிஷனரியுடைய கட்டுப்பாட்டில் ரஞ்சித் போன்றவர்கள், மாரி செல்வராஜ் ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக திரைப்படத்துறையை ஒரு வலிமையான பிரச்சார ஆயுதமாக இன்றைக்கி அதை செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அதில் அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதனால் ஒரு காலத்தில் திரைப்படத்துறை ரொம்ப தேசியவாதிகள் கையில் இருந்தது. அந்த காலத்தில் என்னங்க கதர்கொடி பறக்குது, கைராட்டை காந்தி, எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா, என்னங்க அந்த மாதிரி பெரிய பெரிய எம்கே தியாகராஜ பாகவதர், அவங்கெல்லாம் வந்து தேசியம், இறை நம்பிக்கை, சுதந்திரம், தமிழ் உணர்வு இதெல்லாம் இருந்தவங்க.
இந்த திராவிட இயக்கத்துடைய தாக்கம் திரைப்படத்துறையில் வந்தது. ம். அவங்க வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மிஷினரிகள் நல்லா அந்த திரைப்படத்துறையில் நிறைய ஃபைனான்ஸ் பண்ணி இப்போ அதை அவங்க கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கிறாங்க. ம். நீங்கள் இந்து கடவுளை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும், தேட்டர் கிடைக்கும், எல்லாமே நடக்கும். புரியுதுங்களா? அதனால் அது வந்து நீங்கள் அப்போ இருந்தே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இன்னைய வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இப்போ நடந்த பால நிலத்தில் நடந்த போராட்டம் வரைக்கும் ம். அவங்க தான் டூல் கிட்ஸ் ஆ. திரைப்படத்துறை சார்ந்த. சார் அது நான் பாலநகரத்துல ஷிஃப்ட் ஆகி கோயம்பேட்டில் நடந்துட்டு இருக்கிற போராட்டம்லாம். ஆமாம் ஆமாம். எல்லாம் யாருன்னா எல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க தான் பட் வெற்றி. இவங்கெல்லாம் வந்து முன்னிறுத்துவது என்னன்னா அம்பேத்கர் 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 இவர் தான் வந்து எங்களை அம்பேத்கர்லாம் வந்துங்க, வழிநடத்த. அம்பேத்கர் படத்தை பயன்படுத்திட்டு அம்பேத்கர் கொள்கைகளை குப்பையில் போட்டு, அம்பேத்கர் ஆரிய திராவிட இனவாதத்திற்கு எதிரானவர், அம்பேத்கர் பாகிஸ்தானுக்கு எதிரானவர், அம்பேத்கர் சமஸ்கிருத ஆதரவாளர். நல்லா தெரிஞ்சுக்குங்க, அம்பேத்கர் யாரு? சமஸ்கிருத ஆதரவாளர். அம்பேத்கர் ஒரு சீர்திருத்தவாதி. இவங்க அம்பேத்கர் வந்து அவருடைய அந்த பாரதிய பார்வை உலகம் முழுக்க எல்லா நாடுகளையும் அவர் படித்தவர். கம்யூனிஸ்டுகள் குறித்து அம்பேத்கர் பார்வையே வேறு. அவர் அம்பேத்கர் எழுதிய பேசிய அந்த கம்யூனிஸ்டுகள் குறித்து அவர் விமர்சித்த அதெல்லாம் இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. அம்பேத்கர் மனு தர்மத்தை எதிர்த்தார். எதுக்காக எதிர்த்தார்? அவருடைய அந்த கருத்துக்களை வலிமையாக பதிவு பண்ணி வச்சுட்ருக்கார். அந்த ஒன்றை மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டுங்க, இவங்க வந்து முழுக்க முழுக்க அம்பேத்கருடைய கொள்கைக்கு விரோதமான அந்த விஷயங்களை வந்து இவங்க அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணிட்டுருக்குறாங்க. அம்பேத்கர் படம் ஒரு ஆயுதம் என்னங்க, அம்பேத்கர் இணைச்சதான் எல்லாம் பண்ணுறாங்க. அம்பேத்கருக்கும் ஈவேராவுக்கும் 7ஆம் பொருத்தம்ங்க. அம்பேத்கர் என்னைக்கு தனிநாடு கேட்டவர் அல்ல, புரியுதுங்களா? அவர் பாரத் ரத்னா அம்பேத்கர். ஈவேரா அப்படி அல்லங்க. அம்பேத்கர் வந்து இறைமறுப்பு கொள்கைகளை பெருசாக பிரச்சாரம் பண்ணவர் அல்ல, இந்திய விரோத கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணவர் அல்ல. அம்பேத்கர் பல விஷயங்களை சட்டப்பூர்வமாக தான் எல்லாம் செஞ்சார். இவங்க அம்பேத்கர் எழுதின சட்டத்தையே எல்லாம் மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஈவேரா அம்பேத்கர், நான் ஒரு கட்டுரையில் மிக தெளிவாக எழுதியிருக்கேன். அம்பேத்கர் படத்தையும் ஈவேரா படத்தையும் ஒன்றா போடுறதே தப்பு. அவர் கொள்கை வேறு, இவங்க கொள்கை வேறு. அதனால் வந்து இவங்க வந்து பொதுவாக இந்து மதத்தையும் இந்தியாவையும் ஒழித்து கட்ட வேண்டும்ங்கிறது இவங்க எண்ணம். அதுக்கு அம்பேத்கர் படத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோ. அம்பேத்கரை நல்லா வாசித்தவங்க எப்படிங்க இவர் எல்லாம் திருமாவளவனுடைய கொள்கை என்ன, அம்பேத்கர் கொள்கை என்ன? முழுக்க முழுக்க அம்பேத்கருக்கு விரோதமான கொள்கை. சார் இன்னொரு விஷயம், இப்போ வந்து திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்குமா? இப்போ எல்லாமே பேசிட்டீங்க. என்ன விஷயம்னா, இப்போ வந்து WTL வீத லீடர்ஸோட அமைப்பெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை கூட போனவங்கலாம் திமுகவும் பாஜக கூட்டணி அமைக்க போகிறாங்க சார். அதனால தான் இதை முடிவு பண்ணியிருக்காங்க. அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம் சார். பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கொள்கைகளிலும் லட்சியங்களிலும் செயல் திட்டங்களிலும் உறுதியாக இருக்கிறது. வெளிப்படையாக ராமர் கோயில் கட்டுவோம், நாங்கள் கட்டியிருக்கிறாங்க. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி சட்டப்பூர்வமாக ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. பிஜேபியினுடைய உயிர்மூச்சு கொள்கை, பிஜேபியினுடைய அந்த கொள்கைக்காக ஜனசங்கத்தை ஸ்தாபித்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி உயிரை விட்டுருக்கார். அந்த கொள்கை இன்னைக்கு ஷியாம் பிரசாத் முகர்ஜியுடைய ஆன்மா மகிழ்ச்சி அடையும். அந்த கொள்கையை ஆர்டிகல் 370 ரத்து பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபி அதனுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கும். கூட்டணிகள் யார் கூட வேணால் வைக்கலாம் அரசியலில். லஞ்ச ஊழல் ஒழிப்பில் பிஜேபி உறுதியாக இருக்கும். நரேந்திர மோடியுடைய ஆட்சி லஞ்ச ஊழலுக்கு எதிர்ப்பான ஆட்சி. கூட்டணி அரசியல் அப்படின்னு வருகிற பொழுது பிஜேபி PDPயோட மஃப்டி முகமது சையத், ரூபியா சையத் அந்த கட்சியோடய கூட்டணி வச்சாங்க. அந்த கட்சியோட கூட்டணி வச்ச காரணத்தினால அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து பண்ணாம விட்டாங்களா? 370 ரத்து பண்ணியிருக்காங்க. பிஜேபி கூட்டணியில் திமுக இடம்பெற்று இருந்தது. ஆமாம். ஐயா கருணாநிதி அவர்கள் அப்போ வந்து நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தார் குஜராத். நரேந்திர மோடி மரண வியாபாரி. நரேந்திர மோடி குறித்து அவதூறு பரப்புகிறார்கள், பிஜேபி குறித்து அவதூறு பரப்புகிறார்கள், முரசொலியில் எழுதுகிறார் ஐயா கருணாநிதி. உடன்பிறப்புகள் சென்று அந்த போலி பிரச்சாரங்களை முறியடிக்கணும், நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு கொடுக்குறேன், புரியுதுங்களா? அதனால் அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம். இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது தேர்தலுக்கு? அப்போ நடக்கிறது இப்போவே பேச வேண்டிய அவசியம் என்ன? அரசியலில் அதுவும் நடக்கலாம்.
கூட்டணி வரலாம். வரலாம், ம். வராமலும் இருக்கலாம். ம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக நாடு முழுக்க காலூன்றி விட்டது. ம். இந்த பிஜேபியை அகற்றிட வேண்டும், இந்தியா வல்லரசாவதை நல்லரசாவதை தடுக்க வேண்டும் என்கிற ம். வெளிநாட்டு சக்திகளோடு கரம் கோர்த்து கொண்டு இன்னைக்கு ராகுல் செயல்பட துவங்கி இருக்கிறார். எல்லாம் ஒரு புள்ளியில் ம். இன்னைக்கு வைகோவுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க. ம். என்னங்க, திமுக அதில் கலந்துக்கல. ஆமாம். ஆனால் திமுக வாங்சுக் உண்ணாவிரதத்தை நேரில் போய் ஆதரிச்சாங்க. திப்கே நடத்தின கரப்பாம்பூச்சி கட்சி நடத்தின போராட்டத்தை கனிமொழி ஆதரிச்சாங்க. திமுகவினுடைய இத்தகைய செயல்பாடுகள் இருக்குல்லங்க, இத்தகைய செயல்பாடுகளை திமுக தொண்டர்கள் விரும்பலை. ம். இன்னைக்கு திமுக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் காங்கிரஸ் குறித்தும் விடுதலை சிறுத்தைகள் குறித்தும் முஸ்லீம் லீக் குறித்தும் கிறிஸ்தவ சபைகள் குறித்தும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ம். இன்னைக்கு திமுகவை தோக்கடிச்சது யாரு? கிறிஸ்துவ திருச்சபைகள் தான். எந்த இடத்துல தோக்கடிச்சாங்க? ஸ்டாலின் குளத்தூரில் தோத்ததுக்கு யார் காரணம்? கிறிஸ்துவர்கள், கிறிஸ்தவர்கள். சிறுபான்மை எல்லாமே மொத்தமாக. நீங்கள் கிறிஸ்தவர்கள்னு வெளிப்படையாக சொல்லுங்க. இஸ்லாமியர்களும் பல இடத்துல தோக்கடிச்சிருக்காங்க. தோக்கடிச்சிருக்காங்க. ஆமாம். இவங்க சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு ம். இவங்க கூட்டணியிலும் ஜெயிச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க? இவங்க செலவில் ஜெயிச்சிட்டு. இவங்க செலவில் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம். எங்கே போயிருக்கிறாங்க? அங்கே போயிருக்கிறாங்க. ம். இப்போ திமுக தொண்டர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம், மைனாரிட்டி ஓட்டுக்களை நம்பி, இது நம்ம ஓட்டுன்னு நினச்சிக்கிட்டு தானே நாம் அந்த பிஜேபி குறித்து ஹிந்துத்துவா குறித்து இப்படியெல்லாம் நம்ம பேசணும், இப்படியெல்லாம் நம்ம செயல்பட்டோம். காங்கிரஸ்காரன் நம்மளை எப்படி டீல் பண்ணால், வாஜ்பாய் நம்மளை எப்படி டீல் பண்ணார். ம். நரேந்திர மோடி அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது நேரடியாக வீட்டுக்கு வந்து பார்த்தாரு. டெல்லிக்கு நீங்க வாங்க தங்கிக்கலான்னார். ஐயா கருணாநிதி அவர்கள் மரணத்தின் போது கருணாநிதி நினைவாக நடத்தப்பட்ட கூட்டங்கள், கருணாநிதி நாணயம் வெளியிட்டது. பிஜேபி எப்பவுமே கூட்டணி கட்சிகளை மிகவும் மரியாதையாக நடத்தும். இந்த காங்கிரஸ் கட்சிக்கார மாதிரி கூட்டணி கட்சிகளை அழிப்பது, ஒழிப்பது, புரியுதுங்களா? கழுத்தில் கத்தி வச்சுட்டு கூட்டணி பேசியது. கனிமொழியை கைது செய்து உள்ளே வைத்து விட்டு மேலே ரெய்டு, ஆமாம், கீழே ரெய்டு நடக்குது அறிவாலயத்தில், மேலே கூட்டணி பேசினா 63 சீட்டுக்கு ஒத்துக்க. பிஜேபி இப்படி கூட்டணி கட்சிகளை நடத்தாது. இது திமுக காரனுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். முரசொலி மாறன் அவர்கள் மரணம், அதுக்கு வாஜ்பாய் வந்து போகிற வரைக்கும் அவர் கொடுத்த மரியாதை. இப்போ திமுக தொண்டர்கள் மத்தியில் அவங்க இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, திமுகவினுடைய சீனியர் லீடர்ஸ். ஆனால் திமுக குறிப்பாக ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள், நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவங்க எல்லாருமே இன்னைக்கு தீகா கம்யூனிஸ்டுகள், இந்த ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க பாருங்கள், சுபவி, வீரமணி, இந்த கம்யூனிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், இவங்களெல்லாம் தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லணும். ஆன்டி நேஷனல் ஆக்டிவிஸ்ட். இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படி நீங்கள் ரொம்ப சொல்ல வேண்டாம். அவங்கெல்லாம் திமுகவோட ஒரிஜினல் கொள்கை இது இல்லைங்க. அந்த கொள்கையோடு எங்களுக்கு மாறுபாடு உண்டு. திமுக திராவிட கொள்கையோடு எங்களுக்கு மாறுபாடு உண்டு. திராவிடர் கழகத்தை எதிர்த்து துவங்கப்பட்ட இயக்கம் திமுக. இதில் மாற்றுக்கருத்து உண்டா உங்களுக்கு? இல்லை. இதை திமுக காரங்களும் மறுக்க மாட்டாங்க. என்ன எதிர்த்தாங்க? என்ன தங்களுடைய கொள்கையை மாற்றிக்கிட்டாங்க? திக கொள்கையை மாற்றிக்கிட்டாங்க. என்ன மாற்றிக்கிட்டாங்க? இறை மறுப்பு, இல்லை ஒன்றை குலம் ஒருவனை தேவன். ஒத்துக்கிட்டாரா இல்லையா? அதே மாதிரி சுதந்திரத்தை எதிர்க்கிறது, இல்லை கருப்பு கொடி ஏற்றி கொண்டாடக்கூடாது இல்லையா? இது மாதிரி பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அண்ணாதுரைக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் அதை தொடர்ந்தார். தனிநாடு கேட்டவங்க தனிநாடு கோரிக்கை, திராவிட நாடு சுடுகாடெல்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க தனிநாடு கோரிக்கையை கைவிட்டு மாநில சுயாட்சி பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் மாநில சுயாட்சியே என்ன ஆச்சுன்னா மத்தியிலே இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, பிஜேபியோடைய கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே மத்திய அரசு தான் சொல்லிட்டு இருந்தார். ஜெயிச்சு அவர் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவி எடுத்துக்கிட்ட போது அப்போ இந்த கும்பலெல்லாம் வந்து ஸ்டாலினை சுற்றியும் திமுக ஆட்சி திராவிட மாடலாக மாற்றிவிட்டார்கள். அதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இல்லையா? அதுக்கு முன்னாடி கருணாநிதி மத்திய அரசுன்னு தானே சொன்னார், நடுவண் அரசுன்னு வேணா சொல்லுவார், ஒன்றிய அரசுன்னு என்னைக்கும் சொன்னதில்லை. இவங்க இன்னைக்கும் ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி பரவிடுச்சு, அது பரவிடுச்சு. அப்போது திமுக இந்த மாயிலிருந்து மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும்
மிஷனரிகள் மற்றும் இந்த திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய தீகா கம்யூனிஸ்ட், இந்த ஆக்டிவிஸ்ட், இவங்க வந்து இன்னைக்கு திமுகவை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரிஜினல் திமுக சீனியர்ஸ் எல்லாம் புறக்கணிக்கப்படுறாங்க. அது துரைமுருகனாக இருக்கலாம், KN நேருவாக இருக்கலாம். எங்களுக்கு அவங்க மேலெல்லாம் நிறைய வேறுபாடு இருக்கு. பொன்முடியாக இருக்கலாம். எல்லாம் பூரா அதிமுகலேருந்து வந்தவங்க. அவங்கெல்லாம் இந்த நேரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. எது நடந்தாலும் வீரமணி போய் பார்த்துக்கணும், அவர் மனசு நோகாமல் நடந்துக்கணும், நாங்கள் திராவிடம். திமுக மாநாட்டில் எதுக்கு தீகா இந்த கருப்பர் கூட்டம், உதயநிதியெல்லாம் திட்டமிட்டு, உதயநிதியை கனிமொழியெல்லாம் திட்டமிட்டு அவங்க வலையில் வீழ்த்திட்டாங்க. இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்காரங்க போய் உதயநிதியை கூட்டிகிட்டு போய் அப்படி பேச வச்சுட்டா பாருங்க. சனாதனம், கொசு, டெங்கு. தீகா அண்ணாதுரை அவர்கள் வேற, திமுக அண்ணாதுரை அவர்கள் வேற. கண்டிப்பாங்களா? இல்லை, நீங்கள் எனக்கு இவ்வளவு பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பிஜேபி ஆதரித்து பேசுகிறீங்க, ஆனால் உங்களை ஏன் பிஜேபி கூட்டணியில் இணைத்துக் கொள்வதில்லை இந்த தமிழக பாஜக? தமிழக பாஜக நிச்சயமாக எங்களோடு சேர்ந்து செயல்படுகிறார்கள். ஆனால் எங்களையும் ஒரு கூட்டணியில் இவர் என்ன எப்போ கூப்பிட்டாலும் வந்துருவாருன்னு நினச்சிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எங்களுக்கு ஒரு கூட்டணி கட்சி அந்தஸ்து வச்சு அது வந்து அது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் அந்த முயற்சி இருக்கிறோம். திருமாறன் போன்றவர்களாம் சீட்டு ஒதுக்கும் போது ஏன் அர்ஜுன் சம்பத்துக்கு ஒரு சீட்டு ஒதுக்குது? சீட்டெல்லாம் ஒதுக்க வேண்டாம், அது வேற. சீட்டெல்லாம் ஒதுக்க வேண்டாம். நீ குறைந்தபட்சம் நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஆனாலும் நம்ம இதையெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லைங்க. இன்னைக்கு ரொம்ப கவலையில் இருக்கேன் நான். 80% இந்துக்கள். இட்ஸ் எ ஹிந்து மெஜாரிட்டி ஸ்டேட். ஆமாம். இங்கே வந்துங்க ஜோசப் விஜய் எனும் நான் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். என்னங்க, தன்னை வெளிப்படையாக அவர் கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறார். ஜேசிடி பிரபாகரன் ஐயா, மாண்புமிகு சபாநாயகர், வாழ்த்துறேன், வரவேற்கிறேன், வெளிப்படையாக கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறார். இன்னைக்கு வில்சன் கையில் ஜெபமாலையோடு வர்றாரு, பிதா சுதா அப்படி போட்டுட்டு பண்ணுறாரு, வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். அவங்களாம் வெளிப்படையாக தங்களை கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறார். ஆனால் கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த விடுதலை சிறுத்தையில் இருக்கிற வன்னியரசு, திமுகவில் இருக்கிற பிரியா, நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி லிஸ்ட்டு நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இவர்கள் தான் திராவிட மாடலையும் ஊடுருவி அங்கேயும் பண்ணாங்க, இங்கேயும் இப்போ இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்தியாவின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். இவங்க வளர வளர இவங்க எண்ணிக்கை அதிகமாக பிஜேபி மட்டும் தோக்காது, திமுகவும் தோற்றுரும். அவங்க அமைப்பு முன்னுக்கு வந்துடும். ஆமாங்க, திமுக தோற்றுருங்க. ஹிந்து மெஜாரிட்டியாக இருந்தால், தமிழர்கள் மெஜாரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் திமுக ஓட்டு போடுவான். கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, ஐப்பெரியசாமி மாதிரி ஏமாந்து தான் நிற்கணும். ஜெயிச்சிட்டார் ஐப்பெரியசாமி. ஆமாம். திண்டுக்கல்ல 4 கிராமங்களில் தமிழன் சிறுபான்மை, கிறிஸ்தவர் பெரும்பான்மை. அவங்க காலங்காலமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்த கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஐப்பெரியசாமிக்கு ஓட்டு போடல. இங்கே நம்ம தொகுதி, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயிச்ச தொகுதி பெரம்பூர் இருக்கு இல்லைங்களா? ஏன் இங்கே பெரம்பூரில் வந்து அவர் நின்னாரு? ஏன் பெரம்பூரில் திமுக கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடல? குளத்தூர் தொகுதியில் ஏன் MK ஸ்டாலின் ஐயா தோத்தாரு? மிக தெளிவாக இருக்கிறார். புரியுதுங்களா? அவங்க பெரும்பான்மை ஆகிட்டா திமுகவும் ஜெயிக்காது, அதிமுகவும் ஜெயிக்காது, பிஜேபியும் ஜெயிக்காது. அவங்க கையில் அதிகாரம் வரணும், நேரடியாக சபைகள் கண்ட்ரோலில் இருக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக இந்துக்கள், தமிழர்கள் சிறுபான்மையாகி வருகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்கனவே தமிழர்கள் சிறுபான்மை. அதனால் அங்கே சபைகளின் ஆட்சி தான், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சி கிடையாது. துறைமுகம் வேணுமா வேண்டாமா, சபைகள் முடிவு பண்ணுது. துறைமுகம் வேண்டாம், குளச்சல் துறைமுகம் இன்னைக்கு கேரளாக்கு போயிடுச்சு. புரியுதுங்களா? கூடங்குளம் மின் உற்பத்தி வேணுமா வேண்டாமா, சபைகள் முடிவு பண்ணுது. 500 நாள் போராட்டம். ஸ்டெர்லைட் வேணுமா வேண்டாமா, சபைகள் முடிவு பண்ணுது. இவங்க எல்லாமே இந்த மிஷனரி மாடலாக தமிழகத்தின் வளர்ச்சியை தடுத்து வருகிறார்கள். நேரடியாக முதல்ல திமுகங்கிற மூலமாக அவங்க அந்த மிஷனரி மாடலை செயல்படுத்திட்டு இருந்தாங்க, திராவிட மாடலுங்கிற போர்வையில். இப்போ நேரடியாக மிஷனரி மாடல் இப்போ நடக்குது. தமிழர்களுக்கு, இந்துக்களுக்கு விழிப்புணர்வு இல்லையேங்கிற வருத்தம் இருக்கு. கண்டிப்பாக சரிங்களா? அதனால் வந்து நிச்சயமாக இப்போ இருக்கிற எல்லா கட்சியும் எடுத்துக்கங்க, ஒரே லைன். எல்லாம் என்ன, சனாதனத்தை ஒழிப்போம், எதிர்ப்போம். அதிமுகவை தவிர பாமக ஒன்றும் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லலை. என்னங்க,
ஆனால் திமுக, தாவேகா இல்லைங்களா, ஆமாம். எல்லாம் அந்த லைனில் ஒன்றா இருக்கிறான். நீட்டு வேண்டாம், தொகுதி மறுவரையறை வேண்டாம், எஃப்சிஆர்ஏ சட்டம் வேண்டாம், புரியுதுங்களா, ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த நல்ல திட்டமும் வேண்டாம், கல்விக் கொள்கை வேண்டாம். இதில் எல்லாம் ஒன்று தானே. அப்போது தாவேக்கா திராவிட மாடல் 2.0 தானே. ஆமாம். அது மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாது, அரசு பணத்தில், கோயில் பணத்திலேயே உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம். இந்த சிறுபான்மை ஆதரவு அரசியல், இந்த வாக்கு வங்கி அரசியலை திமுகவினுடைய மனசாட்சி உலுக்கி இருக்கிறது இப்பொழுது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா இஸ்லாமிய அமைப்பும் அங்கே போயிட்டான் தாவேக்காக்கு. அவங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, குண்டு வெடிப்பு கைதிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள விடுதலை கேட்கிறாங்க. விடுதலை கேட்குறாங்க. விடுதலை கொடுக்கறது சட்ட பிரச்சனை இருக்குது, அதனால நீண்ட காலம் பரவல் கொடுத்துருவோம். அறிவுக்கு எப்படி பண்ணாங்களோ, ராஜீவ் கொலையாளி அறிவுக்கு எப்படி பண்ணாங்களோ அதே பாணி தான் இங்கே திமுக பாணி தான். இந்த அது ஒரு வகையான மிஷினரி, நேரடி மிஷினரி இல்லை, திராவிட மாடல் மறைமுக மிஷினரி. இது நேரடி மிஷினரி மாடலாக இருக்கிறது. இந்த நம்முடைய தமிழர்கள் திமுகவாய் அதிமுகவாய் நம்முடைய தமிழர்கள் பல்வேறு வகையில் முருகன், நாம் எதை விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம், முருகர் தமிழனா இந்துவா, சிவன் தமிழனா இந்துவா, நாம் இந்த பிரச்சனை நம்மளை தட்டி விட்டான். என்னங்க, நீ சமஸ்கிருதத்தில் பண்ணுற, நீ அதில் பண்ணுற, இதில் பண்ணுற. நாம் கொஞ்சம் கூட விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நம்மளால் இன்னைக்கு தமிழர்கள் அவர்களுடைய சமயம், சமயக்கல்வி, ஆன்மீக கல்வி, ஒழுக்க கல்வி, நீதி போதனை எங்களுக்கு இருக்குதா? அரசு கல்வி நிலையத்தில் தமிழனுக்கு நல்ல கல்வி கிடையாது. பெரும்பான்மை மக்களுக்கு தமிழர்கள் தனியாக ஒரு பள்ளிக்கூடங்கள் துவங்கி நடத்துறதுனா பல சிரமங்கள், தடைகள். அது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு தொழிற்சாலை துவக்கினாலும், நாங்கள் ஒரு மின் உற்பத்தி திட்டம் துவக்கினாலும், நாங்கள் ஒரு ரோடு போடுறதாக இருந்தாலும், எங்களுக்கு பேங்க்கில் கடன் கொடுக்குறதா இருந்தாலும், தமிழர்களாக இந்துக்களாக இருந்தால் இந்த அரசு பாராமுகம். சிறுபான்மையினராக இருந்தாங்கன்னு வச்சுங்க, சிறுபான்மைன்னு முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எத்தனை காலத்துக்கு தான் இதை சொல்லிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. அவங்க சர்ச்சுகளை புனரமைக்க, மசூதிகளை புனரமைக்க, அவங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போக இன்னைக்கு பட்ஜெட்டில் கூட பாருங்கள். ஆமாம். என்னங்க, அப்போது எங்கே போயிட்டுருக்குது, நம்ம மக்கள் தொகை எவ்வளோ வேகமாக குறைஞ்சிட்ருக்குது. திமுகவினரே நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இங்கே இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற வரைக்கும் தான் திமுக இருக்கும். கண்டிப்பாக சொல்லுவோம். நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.